ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 6ஆம் பகுதி. தந்தைக்கு தனயன் தன் வரலாறு கூறுதல். பிருகுவம்ச அந்தணருக்கு பிறந்த மகன் சகல சாஸ்திரங்கள் கற்றும் பித்தனை போல் திரிந்து அலைய, அவனது தந்தை அவனுடைய குருகுல வாசம் முடிந்ததும் திருமணம் செய்து வைப்பதாகவும், பின்னர் அவன் தேவ பித்ரு கடன்களை ஆற்றி நற்கதி அடையுமாறும் கூறினார். அது கேட்ட தனயன் சிரித்ததால் பல பிறவிகள் எடுத்தும் பலவிதமான தர்மங்கள் செய்தும் பிறவி கடலை கடக்கவில்லை. எனவே இல்லறத்தில் விருப்பமில்லை என்றும் துறவறம் பூண்டு பரம்பொருளை நோக்கி தவம் செய்ய விரும்புவதாகவும் கூறினார். இவ்வாறு மகன் தீர்க்க ஞானியாய் விளங்குவது கண்டு அவனுடைய தந்தை அவன் அறிந்த இரகசியங்களை கூறுமாறு கேட்டார். அப்போது தனயன், உலகில் பிறந்த மனிதன் எத்தனை முறை சுவாசிக்க இயலுமோ அத்தனை முறை மட்டுமே உயிர் வாழ்கிறான். எனவே ஒருவன் வாழ்நாள்களே அவன் மூச்சுக்களை கொண்டே கணக்கிட வேண்டும். புண்ணியம் செய்தவன் துன்பமின்றி உயிர் விடுகிறான். பாவம் செய்தவன் உயிரை யமதூதர்கள் இழுத்துச் செல்கின்றனர். ஒருவன் இறந்தவுடன் அவனது பிண்ட சரீர வாழ்க்கை முடிவு பெறுகிறது. பின்னர் ஜீவனின் யாத்திரை தொடங்குகிறது. தான தர்மங்களை செய்தவனின் ஜீவன் நரக வேதனையை அனுபவிப்பதில்லை. ஆனால் பாவம் செய்தவன் அவன் செயல்களுக்கேற்ற நரக வேதனை அல்லது தண்டனை பெறுகிறான். பலவித நரகங்கள் உள்ளன. எனவே துன்ப நீக்கம் பெற தன் சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டுமென்ற ஞானம் உதயமாக வேண்டுமென்று பலவாறு தனயன் தந்தைக்கு உபதேசம் செய்தான். 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.